ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த ஒரு வாரமாகவே கோல்டு ரேட் வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. கடைசியாக வந்துட்டு ஒரு 6875 அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. இப்போ இந்த 1 வீக்காக பார்த்தோம் அப்படின்னா 6400 6500 இப்போ கடைசியாக 6300 வரைக்கும் இருக்குது. நேற்று மட்டும் 6325 ரூபாய் ஆட் ஆகிருக்கு. நம்ம இந்த வாய்ப்பை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருந்தோம். 2 மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம 1 கிராம் கோல்டு எடுக்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாதம் அப்படி ஒரு 2000 எடுத்து வச்சோம் நம்ம சேவ் பண்ணுறதுல. அதாவது வீக்லி சேவிங்ஸ்னு பார்த்தா ஒரு 500, மாத சேவிங்ஸ்னு பார்த்தா ஒரு 2000 அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 2 மாதம் இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பவுன் வந்துட்டு 1 கிராம் வந்துட்டு நம்ம வாங்கலாம். இப்படியே நம்ம சேவ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் ஒரு அரை பவுனாவது நம்மளால் வாங்க முடியும். நம்ம சுத்தமாக 1 கிராம் கூட நம்ம ஒரு குண்டுமணி கூட நம்ம தங்கம் இல்லை. நான் நிறைய வீடியோவில் பார்க்குறேன், அதில் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு கோல்டு இல்லை, நான் கடைசியாக ஒரு பரிகாரம் பண்ணுற சாமிக்கிட்ட வச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவில் கூட என்கிட்ட வந்துட்டு தங்கமே சுத்தமாக இல்லை சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது, நான் வந்துட்டு எப்படி சாமி கும்பிட்றது. அப்போ தங்கத்துக்கு பார்த்தா நீங்கள் வேறு ஏதாவது கூட இந்த சந்தனம் கட்டை அந்த மாதிரி சந்தன பொடி அந்த மாதிரி வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ வந்துட்டு எல்லாமே ரொம்ப நேரமாக இவ்வளோ இருக்குது, நிறைய நான் வச்சுருக்கேன் அந்த மாதிரி எல்லாருமே வர்றது கிடையாது. நம்ம கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமையை வந்துட்டு நம்ம உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளும் வந்துட்டு கோல்டு சேவிங்ஸ் வந்துட்டு பண்ணிக்கலாம். இப்போது மாதம் ஒரு 2000 எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு நம்ம கண்டிப்பாக 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு வாங்கலாம். இப்போது என்ன அப்படின்னா, இப்போ ரேட்டு வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. 1 கிராம் வந்துட்டு 6300 தான் இருக்குது. இதில் நம்ம 1 பவுன் வாங்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரும், செய்கூலி சேதாரம் இல்லாமல். அது ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எப்படியுமோ ஒரு 55,000 இல்லைனா 54,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 1 பவுன் வந்துட்டு நம்ம வாங்கிடலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக கோல்டு ரேட் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இல்லை. அதனால் எல்லாருமே இந்த இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்துட்டு நம்ம மாதம் இப்போ வந்துட்டு கோல்டு காயின் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறவங்க அமௌண்ட் வந்துட்டு சேர்த்து வச்சுட்ருப்பீங்கல்ல, அவங்களாம் இந்த டைமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஜிகோல்டு ஆப் நான் சொல்லியிருப்பேன், அந்த ஆப்பில் வந்துட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலையாவது நீங்கள் ஒரு கோல்டு ரேட் இன்றைக்கி கம்மியாகுது அதை பார்த்து நீங்கள் அதில் ஒரு 100 ருபீஸ் எச்சா போடலாம், இல்லை ஒரு 200 போடலாம். அந்த மாதிரி அதில் நம்ம கொஞ்சம் எச்சா இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிராம் வந்துட்டு வெயிட், அந்த கோல்டோட வெயிட் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கும்போது அதில் வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஒரு 500,000 அந்த மாதிரி போர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு 1 பவுன் நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்கீம் வந்துட்டு முடியறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பொருள் எடுக்கலாம். இப்போ ரேட் கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே இந்த டைமை யூஸ் பண்ணி அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்கவங்க எல்லாமே கண்டிப்பாக போய் அதை பயன்படுத்திக்கோங்க. கோல்டு காயின் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நான் மறுபடியும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இதுதான், நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம், நம்மளால் எங்கே முடியும், நம்ம எப்படி எடுக்க முடியும், நம்மளே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்காம அதில் இருக்கிற 1 ரூபாவாவது நம்ம மீதி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும். நம்ம இவ்வளோ நாள் அசால்ட்டாக இருந்தது போதும், இனியும் அசால்ட்டாக இல்லாமல் கண்டிப்பாக அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நீங்களும் கோல்டு வாங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு நிறைய சேவிங்ஸ் மெத்தட் வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட் நான் இந்த மந்த் என்ன எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த 3 உண்டியலும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி இந்த உண்டியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது 3மே நான் வந்துட்டு புதுசாக இப்போ வாங்கியிருக்கேன். அதாவது இது எதுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு நோட்டு உண்டியல், இது 2 வந்துட்டு காயின் உண்டியல். பாப்பா 2 பேர் இருக்கிறதுனால 2 பேருக்கு ஒவ்வொரு உண்டியல் நான் புதுசாக மறுபடியும் வாங்கியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி உண்டியலில் வாங்கி சேவ் பண்ணிங்க அப்படின்னா மந்த்லி இது ஒரு சேவிங்ஸாக இருக்கும். மந்த்லி இல்லை அப்படின்னாலுமே ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா நம்ம வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு 1 இயர்க்கு ஒருக்கா நம்ம ஒரு காயின்ஸே சேர்த்து வச்சோம் அப்படின்னா ஒரு ரூபா போட்டு வச்சு அப்படி சேர்த்து வச்சோம்னாலுமே நமக்கு ஒரு வருஷத்தில் அது ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நோட்டாக போய் கடையில் கொடுத்து மாற்றி நம்ம அதை வந்துட்டு ஒரு கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இதுக்காவது ஒரு செலவுக்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு என்னென்னா மேக்ஸிமம் இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, எங்கேயா ஒரு பக்கம் சீட்டு போடுங்க. சீட்டு இப்போ 1000 ருபீஸ் சீட்டு, 2000 ருபீஸ் சீட்டு அந்த மாதிரி எங்கேயா போட்டாங்க அப்படின்னா, சீட்டு போட்டிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு கண்டிப்பாக சீட்டு என்னைக்காவது விழுந்துச்சு அப்படின்னா அதில் போய் நீங்கள் ஏதாவது கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபா சீட்டு போடுறோம், 10 பேர் 10,000 ரூபா அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு அதை என்ன பண்ணணும், எச்சா நீ கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து போட்டு பொருள்
எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அமௌண்ட்டுக்குள்ளே இருக்காமல் இன்னும் கொஞ்சம் நம்ம கையிலேருந்து கொஞ்சம் காசு போட்டு எச்சா பவுன் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா, நம்ம இருக்கிற பொருள் ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் ஒரு 10,000 ரூபாய்க்கு அடகு வச்சுக்கலாம். அடகு வச்சு பேங்க்கில் நான் நகை கடையில் வைக்காமல் நம்ம பேங்க்கில் நல்லா தெரிஞ்ச கடையில் பேங்க்கில் அடகு வச்சு அதில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கி நம்ம இந்த அமௌண்ட்டோட சேர்த்து போட்டு நம்ம நகை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நகையை எடுக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பேங்க்கில் உள்ள நகைக்கு வந்துட்டு நீங்கள் வட்டி கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதத்தில் வந்துட்டு அந்த பேங்க்கில் உள்ள செயினை வந்துட்டு நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டோம் அப்படின்னா மறுபடியும் நம்ம சேவிங்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது டிஜிகோல்ட்லையாக இருக்கட்டும், இல்லை சீட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சேவிங்ஸ் எதுனாலுமே சரி நம்ம மறுபடியும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வந்துட்டு நம்ம பொருளை வச்சே நம்ம வந்துட்டு இன்னும் எச்சா பொருள் எடுக்க முடியும். நம்ம யார்கிட்டையும் கடன் வாங்காமல் நம்ம கண்டிப்பாக பொருள் நம்மளால் எடுக்க முடியும். எல்லோரும் இந்த வாய்ப்பை வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மணி சேவிங்ஸ் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் போயிட்டு கோல்டு காயின் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம என்ன அப்படின்னா, அதில் வந்துட்டு நம்ம கோல்டு காயின் வாங்கி நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எப்போ கொடுத்தாலுமே அன்றைக்கி கோல்டு ரேட்டு என்னவோ அந்த ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம கோல்டு காயின் வாங்கும் போதுமே அதில் நமக்கு வேஸ்டேஜ் எடுப்பாங்க. திரும்ப நம்ம கோல்டு காயினை கொடுத்து நம்ம வேறு பொருள் ஏதாவது வாங்கும் போது அதுலேயே வேஸ்டேஜ் எடுப்பாங்க. அப்போ வந்துட்டு ரெண்டெண்ணா இதுக்கும் நம்ம இங்கேயும் கொடுத்து வாங்கி மறுபடியும் நம்ம பொருள் எடுக்கும் போது கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லாமே கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னு மணி சேவிங்ஸ் பண்ணுறவங்க அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூட கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பொருள் ஏதாவது அடகு வச்சு ஏதாவது பண்ணி அந்த அமௌண்ட்டை சேர்த்து ஏதாவது ஒரு பொருளாகவே எடுத்துருங்க. இல்லை நான் ஒரு பெரிய பொருளாக எடுக்கணும், அதாவது நான் 1/4 பவுன் 1/2 பவுன் அப்படி எடுக்காமல் எனக்கு வந்துட்டு ஒரு பவுன் 1.5 பவுனில் நான் செயின் ஏதாவது எடுக்கணும் அந்த மாதிரி ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காயின் வாங்கி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி நீங்கள் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் ஒரு நிறைய காயின் எடுத்து சேவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு பெரிய பொருளாக நீங்கள் செயின் வச்சு அதுலேயுமே நீங்கள் ஒரு பொருள் அடகு வச்சு அந்த செயின் கூட இன்னும் கொஞ்சம் காசு எச்சா போட்டு இன்னும் கொஞ்சம் அதிக பவுனே வாங்கிக்கலாம். இந்த வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோல்டு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் போய் கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆகஸ்ட் மந்த் சேவிங்ஸ் வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். என்னோடய சேனலில் வந்துட்டு வீடியோஸ் ரெகுலராக போட முடியலை. ஏன் அப்படின்னா பேபிஸ் இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் வந்துட்டு எடுக்க முடியலை. இனிமேல் என்னோடய சேனலில் வந்துட்டு கண்டிப்பாக நான் ரெகுலராக வீடியோ போடணும்னு தான் நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியவே இல்லை. நான் ஆகஸ்ட் மந்த் சேவிங்ஸ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.